குப்புசாமி சாரா? நான் தான் சார் கலெக்ஷன் ஏஜென்ட் குமார் பேசுகிறேன். குஜாஸ் ஃபினான்ஸ் கம்பெனிலேருந்து தாம்பரம் பிரான்ச். சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். நான் தான் சார் குப்புசாமி பேசுகிறேன். சார் என்ன சார் கடைசியாக 3 மாதம் இஎம்ஐ கட்டல, ஃபோன் அடிச்சா பிக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஆலையும் காணும், வீடையும் மாற்றிக்கிறீங்க, என்ன கதை? சார் சாரி சார், எனக்கு ஹெல்த் இஷ்யூ. ஒரு 2-3 மாசமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு வேலை கிடையாது. அதனால் ஒரு 2-3 மந்த்ஸாக எனக்கு சம்பளம் வர்றது கிடையாது. கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு 2-3 மந்த்ஸ் வேலை தேடிட்டு கண்டிப்பாக நான் இஎம்ஐயை கட்டிடுறேன் சார். சார் எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. உங்களுக்கு ஜாப் இல்லை, அது இல்லை, வீட்டில் கஷ்டம், அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. லோன் வாங்கியிருக்கீங்க, கட்ட வேண்டியது உங்கள் வேலை. ஓகே சார். நான் எப்படியாவது கைப்பிடி நகை இல்லை அம்மா கிட்ட நகைக்கு வாங்கி நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு 12 மணி டைம் கொடுக்கு சார், வச்சு எப்போ கட்டிடுறேன் சார். குட் மார்னிங் சார். சார் கலெக்ஷன் குமார் சாருங்களா? நான் தான் சார் பேசுகிறேன், குப்புசாமி. சார் நீங்கள் சொன்ன அமௌண்ட்டு, பெனால்ட்டி, அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து அமௌண்ட் பே பண்ணிட்டேன் சார். அப்படி ஐடி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் சார். இனிமேல் கரெக்டாக இஎம்ஐ கட்டிடுறேன் சார். வணக்கம், குமார் சாருங்களா? நான் குப்புசாமி பேசுகிறேன். குஜராத் ஃபைனான்ஸு மவுண்ட் ரோட் பிரான்ச்சிலேருந்து பேசுகிறேன், குப்புசாமி. சார் குப்புசாமி சார், சொல்லுங்கள் சார். ஆமாம் சார், நான் இஎம்ஐ கட்டேன் சார். லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் சார். சின்ன ஒரு பேக் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனால் ஜாப் இல்லை, சேலரி இல்லை. அப்படியே பிரதர், பரவாயில்ல பிரதர். நான் ஒரு 2-3 மாதம் கம்பெனியில் சொல்லி மேனேஜர் கேட்டு உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். நீங்கள் பொறுமையாக ஜாப் ஜாயின் பண்ணணுன்னு சேலரி வந்து கட்டுங்க. பரவாயில்ல பிரதர். உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, ஃபேமிலி பார்த்துக்கோங்க பிரதர். ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் கட்டுங்க, சரியா? தேங்க்யூ பிரதர், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். நான் எவ்வளோ பேருக்கு ரொம்ப கராராக அவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்க கூட கம்பல் பண்ணி அவங்களை மிரட்டி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி இஎம்ஐ வாங்கியிருக்கேன். ஆனால் எனக்கு போய் நீங்கள் ஒரு 2-3 மந்த்ஸ் டைம் வாங்கி கொடுத்து கடன் கட்டிக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். பரவாயில்ல பிரதர். ஒன்று சொல்லட்டுமா? தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே? 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் குமாராக ஜெயிச்சிட்டிங்க, ஆனால் மனுஷனாக தோற்றுட்டீங்க. இப்போ 6 மாதத்துக்கு பிறகு இப்போ கலெக்ஷன் ஏஜென்ட் குப்புசாமியாக நான் தோற்றுட்டேன், ஆனால் மனுஷனாக ஜெயிச்சிட்டேன். இனிமேலாவது இஎம்ஐ கட்ட முடியாதவங்களுக்கு, உண்மையாலும் இஎம்ஐ கட்ட முடியாதவங்களுக்கு கனிவாக அவங்க மேலே பரிவு காட்டுங்க, அவங்களுக்கு டைம் கொடுங்க, அவங்கக்கிட்ட அன்பாக பேசுங்க. நன்றி.